வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது விஸ்வவாணியின் தமிழ் நிகழ்ச்சி. இது KTWR அகானாவிலிருந்து ஒலிபரப்பாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விஸ்வவாணியின் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புசால் வானொலி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது சிறுவர் ஊழியர் DV ஜபராஜ். அன்பார்ந்த தம்பி தங்கச்சி, உங்களை எல்லாம் சந்திப்பதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
கதைன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதைக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை படிச்சுக்கிடுவோமா? உன் பக்கத்துல அல்லது உன் கையில பைபிள் இருந்துச்சுன்னா நான் சொல்ற வேத பகுதியை எடுத்துக்க. 143 சங்கீதம் 10 முன்பகுதி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமா, நாம பல நேரங்கள்ல நமக்கு பிரியமானதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படித்தானே? நமக்கு பிரியமானதை செஞ்சோம்னா ஒரு சில கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்துடும். நீ இயேசுசாமிக்கு பிரியமானதை செய்தனா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். அவர் பிள்ளையாகவே நீ வாழலாம். வேதாகமத்துல ஆதியாகமத்தின் முதல் பகுதியில நீ வாசித்தனா ஏவான்னு சொல்லி ஒரு அக்காவை பத்தி நீ படிக்கலாம். அந்த அக்காவுக்கு ஏசப்பா நல்ல தோட்டம் கொடுத்திருந்தாரு. அதுல வேண்டிய பழ மரங்கள்லாம் தந்திருந்தாரு. ஆனா ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, அங்க உள்ள ஒரே ஒரு மரத்து பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இந்த அக்கா பாரு, நைஸா அந்த மரத்து பக்கம் போனாங்க. அதே முதல்ல தவறு. அப்புறமா சாத்தான் பாம்பு வடிவுல வந்து அந்த அக்காவோட பேசி ஆசை காட்டினான். இந்த பழம் அழகா இருக்கு, சும்மா சாப்பிட்டு பாரு அப்படிலாம் சொன்னான். இந்த அக்காவுக்கு உடனே ஆசை வந்துருச்சு, சாப்பிட்டுட்டாங்க. அதன் விளைவு என்ன தெரியுமா? அவங்க அந்த தோட்டத்துல இருக்க முடியாம போயிருச்சு. தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டாங்க. தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில செத்தவங்களாக காணப்பட்டாங்க. தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு நான் இந்த கதையின் மூலம் உனக்கு சொல்லி தர்ற உண்மை என்ன தெரியுமா? நீ ஏசப்பாவுக்கு பிரியமானதை செஞ்சனா அவர் பிள்ளையாக சந்தோஷமா எப்பொழுதும் வாழலாம். எப்போ நீ ஏசாமியை மறந்துட்டு உனக்கு இஷ்டமானதை செய்ய ஆரம்பிக்கியோ அப்போதே உன் வாழ்க்கையில இயேசுவை விட்டு இயேசுவை இழந்துட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவியா? ஏசுசாமி, உமக்கு பிரியமானதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்பையா? இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கண்ணை முடிக்க, கைய கூப்பிக்க. நான் சொல்றத உன் மனசுல சொல்லிக்கிட்டே வா, சரியா? அன்புள்ள ஏசப்பா, நாங்க அடிக்கடி எங்களுக்கு பிரியமானதையே செஞ்சிருந்தோம். எங்களை மன்னிச்சுக்காங்க ஏசாமி. நாங்க இனிமே எதை செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசுசாமி. ஆமேன். அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, இது வரைக்கும் எங்க சிறுவர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிங்க, அப்படித்தானே?